बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मय यहदियल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अलीम वल फ़ुरक़ानिल मजीद या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून रब्बि इश्रह ली सदरी व यस्सिर लि अम्री वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली நம்மையெல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் வர்ணனைக்குள் சிறைப்படுத்த முடியாத அந்த ஏக இறைவனை துதித்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்தின் இறுதி தூதர் அகிலத்தின் அருட்கடை நமது வாழ்வியல் வழிகாட்டி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கண்ணியமிக்க குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் இமாம்கள் ஷுஹதாக்கள் மேலும் இந்த இஸ்லாத்தை அதன் முழுமையான வடிவில் தெரிந்து கொள்ள வந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அந்த வற்றாத பெருங்கருணையாளனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்றும் பொழியட்டுமாக. அன்பார்ந்த இன்னொருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, முதற்கண் உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் அழகிய முகமனாகிய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய உரைக்கு நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்ற தலைப்பு நமது இல்லங்கள் சுவனமாக. பொதுவாக உரைகள் தயாரிக்கப்படுவது பெரும்பாலும் குர்ஆன் சுன்னா மற்றும் அதன் அடிப்படையில் அமைந்த புத்தகங்கள் இவற்றை தழுவி அதனுடைய ஈர்ப்பிலே நாம் எடுத்தாலும் கூட சமீபத்தில் ஒரு புத்தகத்தை படித்தபோது, ஏன்னா நம்ம சாதாரணமாக முஸ்லீம் சமூகம் என்பது புத்தகங்களை வாசிப்பதிலே ரொம்ப பின்தங்கி இருக்கிறது. ஒரு அறிஞர் சொல்லி காட்டினார், நீங்கள் சுவாசிக்கும் காலமெல்லாம் வாசித்து கொண்டே இருக்க வேண்டும், அப்போது தான் உங்களால் இஸ்லாத்தை முழுமையான வடிவத்தில் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கு நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் 10 வருடங்களுக்கு முன்னால் இருந்ததை விட இன்றைக்கு தமிழ்நாட்டில் போய் பார்த்திங்கன்னா எண்ணற்ற பப்ளிகேஷன்ஸுக்கு இருக்குது. ஒவ்வொரு பப்ளிகேஷனும் 200-300 புத்தகங்கள் போட்டிருக்கிறாங்க. ஆனால் நம்மளில் எத்தனை பேர் ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு கூட புத்தகங்கள் படித்திருப்போம் என்பது கம்மி தான். அதனால தான் அந்த சுவனத்தில் நமது வீடுகள் என்ற தலைப்பிலே எழுதியிருந்த புத்தகம் என்னை ஈர்த்த காரணத்தினால் அந்த தலைப்பானது இஸ்லாமிய குடும்பத்தை உருவாக்க நினைக்கக்கூடிய அனைவருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கக்கூடும் என்ற அடிப்படையிலும் அந்த புத்தகத்திலிருந்து சில பகுதிகளை எடுத்து அதிலிருந்து வேறு சில விஷயங்களையும் கோர்த்து உங்களிடத்திலே ஒரு தொடர்பயனாக செய்யலாம் என்று ஆசைப்பட்டிருக்கின்றேன். அது சையத் அலி பாக்கவி கூட என்னது கேட்டாங்க, தாயி கேட்டாங்க, நீங்கள் விட்டு விட்டு பேசுவீங்களா, அப்போ திடீர்னு செகண்ட் பார்ட்டில் தேர்ட் பார்ட்டில் வந்தால் புரியுமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இது சீரியல் மாதிரி, ஆரம்பத்துலேருந்து பார்த்தாலும் புரியும், இல்லை நடுவில் பார்த்தாலும் புரியும், முழுசாக பார்த்தா முழுசாக புரியும், அந்த இதில் அந்த பர்டிகுலர் ரோல் என்னவோ அதற்கு உண்டானது மட்டும் புரியும்னு சொன்னேன். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லும்போது சொல்லி காட்டுகிறான், வல்லாஹு ஜஅலலக்கும் மின் புயூத்திக்கும் சக்கனா, அல்லாஹ் தஆலா உங்களுடைய இல்லங்களை உங்களுக்கு அமைதி அளிக்கக்கூடிய இடமாக மாற்றியிருக்கிறார். ஏன்னா அல்லாஹ் தஆலா திருமறையிலே நம்முடைய இல்லங்களை பற்றி சொல்லும்போது சொல்லி காட்டுகிறான், உங்களுடைய வீடுகளை உங்களுக்கு அமைதி அளிக்கக்கூடிய இடமாக நாம் மாற்றியிருக்கிறோம். இது அல்லாஹ்வுடைய கூற்று. ஆனால் யதார்த்தத்தில் எப்படி இருக்கிறது? மனிதர்களுக்கு வீடு என்பது அமைதி அளிக்கக்கூடிய இடமாக இருக்கிறதா? இப்போ சாதாரணமாக நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு ஃப்ரைடே வந்தால், ஒரு லீவ் வந்தால் மனிதன் அமைதியை தேடி பீச்சுக்கும் பார்க்குக்கும் போகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஏன்னா வீடு என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய அமைதி அளிக்கக்கூடிய இடமாக இன்று மனிதனுக்கு இல்லை. அதுதான் யதார்த்தம். இன்றைக்கி வீடு எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, வீடு சில பேருக்கு ஒரு சிறைச்சேலையாக இருக்கிறது. எல்லாம் முடிச்சுட்டு தூங்க போகிற நேரத்தில் வீட்டுக்கு போயிட்டு விறுவிறுன்னு வீட்டை விட்டு கிளம்பி வரக்கூடியவர்கள் பேச்சுலர்ஸ்லேயும் இருக்கிறாங்க, ஃபேமிலி மேன்லேயும் இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் என்பவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீதுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, உறவுகளோடு அண்டி வாழ்வதை குறித்து, உறவுகளோடு ஒட்டி வாழ்வதை குறித்து ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கின்றன. சின்ன வயசில் நம்ம அதெல்லாம் படிக்கக்குள்ள இதுக்கு இந்தளவு முக்கியத்துவமாக நம்ம ஆச்சரியப்பட்டோம்.
ஆனால் கொஞ்சம் பெருசான பிறகு தான் உறவுகளோடு ஒட்டி வாழ்வது எவ்வளோ கஷ்டமான விஷயம். அவ்வளோ கஷ்டமான விஷயமா இருக்கிறதுனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு இந்தளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்களோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு இன்று உறவுகள் எல்லோருக்கும் தொல்லையாக இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எந்த அளவுக்குன்னா யாருக்கும் யாரோடும் பேச விருப்பம் இல்லை, பேச நேரம் இல்லை என்பது ஒருபுறம் இருக்க, யாரும் யாரோடு பேசுவதற்கு விரும்புவதும் இல்லை. ஒரே வீட்டில் 5 நபர்கள் இருக்கிறார்கள் என்றால் 5 நபர்களும் தனித்தனி தீவுகளாக, இல்லை நம்ம குவைத்து அட்மாஸ்பியரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரூமை வீடுன்னு வச்சிங்களேன், ஒரு ரூமில் 4 நண்பர்கள் இருக்கிறார்கள் என்றால் 4 பேரும் தனித்தனி தீவுகளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அந்த புத்தகத்துக்கு பதிப்புரை எழுதும்போது அந்த அறிஞர் அவர்கள் அழகாக எழுதி காட்டுகிறார். இன்றைய குடும்பங்கள் எப்படி இருக்கிறது என்றால், யதார்த்தத்தில் ஒரு கணவனை பார்த்தா என்ன சொல்கிறான், நான் வாழ்க்கையில் செஞ்ச பெரிய தப்பு இவளை கல்யாணம் பண்ணது தான். இது யார் வீட்லையுமே வரலன்னா சொல்ல முடியாது. ஏன்னா 365 நாள் வராமல் வேணா இருந்திருக்கலாம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் சில பேர் இதை சொல்கிறத பார்க்குறோம். நான் வாழ்க்கையில் செஞ்ச இந்த தப்பை நான் மீண்டும் ஒரு தடவை செய்ய மாட்டேன். ஒரு ஆள் சொன்னார், நான் 2வது திருமணம் செய்ய மாட்டேன்னு. சரி, ஒரு வேளை இவர் 2வது திருமணம் செய்கிறத எதிர்க்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு ஏங்கன்னு கேட்டேன். ஒரே தப்பை 2 தடவை ஒரு முஸ்லீம் செய்ய மாட்டான்னார். என்ன அப்போ அந்த அளவுக்கு என்ன, அது சில பேருடைய உள்ளத்தை பாய்த்திருப்பதை பார்க்கிறோம். அதே சமயத்தில் மனைவிமார்களை கேளுங்க, சரி அவங்களாவது கணவனை பற்றி நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களா? ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லியிருக்கிறார்கள், யார் உங்களுடைய மனைவியிடத்தில் சிறந்தவர்களோ அவர்தான் மக்களில் சிறந்தவர்கள். நான் என்னுடைய மனைவியிடத்தில் சிறந்தவனாக இருக்கிறேன்றாங்க. ஆனால் இன்றைய மனைவிகள் எப்படி சொல்கிறாங்க, இவர் ஊருக்கு வேணால் தாயியாக இருக்கலாம், பெரிய தலைவராக இருக்கலாம், பெரிய பேச்சாளராக இருக்கலாம், எழுத்தாளராக இருக்கலாம், பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், பெரிய சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கலாம். வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு நான் போடுற பாடு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இது புலம்பக்கூடிய பெண்களை நாம் யதார்த்தத்தில் நேரடியாக நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா கல்ஃபில் போகிறவங்க சரி 2 வருஷம் கழித்து 1 மாதம் லீவில் போகிறதுனால சரியா 1 மாதமும் சண்டை போட்டு நம்ம காலத்தை வேஸ்ட் அடிப்போம்னு சொல்லிட்டு அப்போ வேணால் என்ன பண்ணலாம், சண்டை போடாமல் இருக்கலாம். அது ஒரு தற்காலிகம் தான். நிரந்தரமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வீடுகளில் இத்தகைய புழுக்கங்கள் இருப்பதை பார்க்கிறோம். அதே போல் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய உறவுகள்கிட்டையும் நீங்கள் மிகப்பெரிய விரிசல் இருப்பதை பார்க்கிறோம். வாப்பாவும் பிள்ளையும் சுதந்திரமாக பேசக்கூடிய வீடுகளை பார்ப்பது என்பது சினிமாவில் மட்டும் தான் பார்க்கலாம். இன்று யதார்த்தத்தில் மக்களிடத்திலே ஒரு வீட்டில் போய் ஒரு வாப்பாவும் பிள்ளையும் சோசியலாக இஸ்லாத்துடைய விஷயங்கள் உட்பட உலக விஷயங்கள் உட்பட எல்லாத்தையும் விவாதிக்கக்கூடிய குடும்பங்கள் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அத்தகைய குடும்பங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையிலே இல்லை பெர்சன்டேஜில் ரொம்ப குறைவாக இருப்பதை பார்க்கிறோம். அதனால தான் பல வீடுகளில் பெற்றோர்கள் தவறு செய்யக்கூடிய பிள்ளையை பார்த்து சொல்கிறாங்க, ஏன் நீ உண்மையிலே என் வயிற்றில் தான் பிறந்தியா, என் வயிற்றில் பிறந்து ஏன்டா என் மானத்தை வாங்குற, இப்படி எத்தனையோ பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் புலம்புவதை சபிப்பதை பார்க்கிறோம். அதே சமயத்தில் பிள்ளைகளுடைய கோணத்திலிருந்து பார்த்தா நான் எல்லாமே நல்லதுக்கு தானே செய்கிறேன், ஏன் இவங்க யாருமே என்னை புரிஞ்சிக்க மாட்டுறாங்க, எல்லாம் ஜெனரேஷன் கேப்பு, அவர் ஓல்டு மேனாக இருக்கிறார், அந்த காலத்திலேருந்தே யோசிக்கிறார், இந்த காலத்து பிள்ளைகளுடைய தேவைகளை பெரியவர்கள் புரிந்து கொள்ள மாட்டுகிறார்கள் என்பது பிள்ளைகளுடைய புலம்பலாக இருப்பதை பார்க்கிறோம். இப்போ ஏன் இத்தகைய புலம்பல்கள், ஏன் இத்தகைய துயரங்கள், ஏன் இத்தகைய இழிநிலை இருக்கிறது என்று கேட்டால், வீடு அல்லாஹ் சொல்லக்கூடிய குர்ஆன் எடுத்துக்காட்டக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு வீடு இருக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அத்தகைய இஸ்லாமிய இல்லமாக இல்லாமல் இன்றைக்கு வீடு நரகமாகி போனதற்குத்தான் இத்தகைய அவல நிலைகளுக்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அல்லாஹ் தஆலா நான் ஆரம்பத்தில் சொல்லி காட்டினேன், அல்லாஹ் தஆலா வீட்டை பற்றி சொல்லக்குள்ள என்ன சொல்லி காட்டுறான், வல்லாஹு ஜஅலலக்கும் மின் புயூத்திக்கும் சக்கனா, உங்களுக்காக உங்களுடைய இல்லங்களை அமைதி அளிக்கக்கூடிய இடமாக நாம் ஆக்கியிருக்கிறோம். அல்லாஹ் எப்பயாவது பொய் சொல்லுவானா? அல்லாஹ் நிச்சயமாக பொய் சொல்லக்கூடியவன் அல்ல. நவுது பில்லா, அல்லாஹ் அத்தகைய எண்ணத்திலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். அப்போ என்னன்னா அல்லாஹ் சொல்லக்கூடிய அடிப்படையில் நம்முடைய வீடுகள் இல்லை, அதான் பிரச்சனை. அப்படி வீடுகள் இருந்திருந்தால் அந்த வீடுகள் என்ன அமைதி அளிக்கக்கூடிய இடமாக இருந்திருக்கும். ஏன்னா அல்லாஹ் சொல்லக்கூடியது இன்னும் வீட்டை பற்றி மாத்திரம் இல்லை, அல்லாஹ் முஸ்லீம்களை பார்த்தும் அப்படி தான் சொல்கிறான். என்ன, நீங்கள் மனம் தளராதீர்கள், பயப்படாதீர்கள், நீங்கள் தான் மேலோங்குவீர்கள். நீங்கள் நம்ம மேலோங்கல எங்கேயுமே, நம்ம எல்லா இடத்திலும் கீழ்த்தளத்தில் இருக்கிறோம். அதுக்கு அடுத்து கண்டிஷன் சொல்கிறான், நீங்கள் முஸ்லீம்களாக இருந்தால், நீங்கள் உண்மையிலே முஸ்லீம்களாக இருந்திருந்தால் உங்களை கண்டு இந்த உலகம் நடுங்கி இருக்கும்.
உங்களுடைய காலடியிலே எல்லாமே வீழ்ந்திருக்கும். நீங்கள் பயப்படுவதற்கும் கவலைப்படுவதற்கும் எத்தகைய காரணமும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய கூற்றுக்கு மாற்றமாக இன்றைக்கு முஸ்லீம்களுடைய நிலைமை இருக்கிறதுனா அதுக்கு ஒரே காரணம், அல்லாஹ் சொல்லக்கூடிய அடுத்த கட்டளை நம்ம முஸ்லீம்களாக முழுமையான முஸ்லீம்களாக இல்லை. அதே போல் இன்றைக்கு நம்முடைய வீடுகள் என்பது அமைதி அளிக்கக்கூடிய இடமாக இல்லாமல், ஏன்னா வீடு என்பது பெருண்டோடக்கூடிய இடமாக மாறிவிட்டது. ஆங்கிலத்தில் இந்த ஹோம் ஹவுஸுக்கு ஒரு டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹோம் என்பதற்கும் ஹவுஸ் என்பதற்கும் வித்தியாசம் சொல்வார்கள். ஹவுஸ் என்றால் வெறும் 4 செங்கற்களையும் ஸ்டீல்களையும் சிமெண்ட்டுகளையும் போட்டு கட்டிய எந்த ஸ்ட்ரக்சருக்கும் பெயர் என்னதான்? ஹவுஸ் தான். அந்த வீட்டில் ஆள் இருந்தாலும் இல்லாட்டியும் 4 சவுரும் 2 ஸ்டீலும் 4 ஜன்னல்களும் பல பலகைகளும் இது போன்ற பொருள்களை கொண்டு கட்டப்படக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சருக்கு பெயர் என்ன? ஹவுஸ். ஹோம் என்பது அப்படி அல்ல. அதில் மனிதர்கள் இருக்க வேண்டும், மனிதர்களுக்கு மத்தியிலே அன்பு இருக்க வேண்டும், அவர்களுக்கு மத்தியிலே பாசம் தலை தோங்க வேண்டும். இப்படியாக அன்பும் பாசமும் தலை தோங்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களை கொண்ட ஒரு இடத்திற்கு பேர் தான் என்ன சொல்லி காட்டுறாங்க? ஹவுஸ் என்று சொல்லி காட்டுகிறார்கள். சாரி, ஹோம் என்று சொல்லி காட்டுகிறார்கள். ஹவுஸ்லேயே இருக்கிறதுனால ஹவுஸே வருதுன்னு நினைக்கிறேன். அப்போ நம்முடைய இல்லங்கள் ஹவுஸாக இருக்கிறதா இல்லை ஹோமாக இருக்கிறதா என்பதை நாம் என்ன பண்ணணும், நமக்குள்ளே பரிசோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் அப்படிப்பட்ட குடும்பங்களாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த அமைதி அளிக்கக்கூடிய இடங்களாக நம்முடைய இல்லங்களை மாற்ற வேண்டும் என்றால், நம்முடைய இல்லத்தை கொண்டே நம்மளால் சொர்க்கத்துக்கு போக முடியும். நம்முடைய வீடுகளை கொண்டே, நம்முடைய குடும்பங்களை கொண்டே, சில போது நம்முடைய குடும்ப உறுப்பினர்களை கொண்டு கூட நம்ம என்ன பண்ண முடியும்? நாம் சொர்க்கத்துக்கு போக முடியும். நரகத்துக்கு செல்ல வேண்டிய நிலையில் உள்ளவர்கள் கூட என்ன பண்ண முடியும்? சொர்க்கத்துக்கு செல்ல முடியும். அப்படிப்பட்ட சொர்க்க வீடுகளாக, சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய வீடுகளாக நம்முடைய வீடுகள் மாற வேண்டும் என்றால் அதற்கு நாம் என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும்? நாம் எப்படி மாற வேண்டும்? குடும்பத்திலே ஒரு தந்தையுடைய பரிணாமம் எத்தகைய விதத்திலே உருவாக வேண்டும்? ஒரு தாய் எத்தகைய பங்களிப்பை அதில் செலுத்த வேண்டும்? இல்லை ஒரு பிள்ளைகளுடைய பங்கு அதில் எத்தகையது என்பதைத்தான் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் ஒவ்வொரு வாரமும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒரு பகுதியாக பார்க்க போகிறோம். முதலாவதாக குடும்பங்களுடைய முக்கியத்துவத்தை நாம் பார்க்க வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லும்போது சொல்லி காட்டுகிறான், பூமியில் நீங்கள் உங்களுடைய வீடுகளை அல்லாஹ் விரும்பியபடி அமைத்து கொண்டால் உங்களுடைய வீட்டு உறுப்பினர்களையும் அல்லாஹ் என்ன பண்ணுவான்? மறுமையிலே சொர்க்க வீட்டிலே உங்களை ஒன்றாக தங்க வைப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதை நம்ம திருமறை குர்ஆனுடைய 13ஆம் அத்தியாயத்துடைய 23, 24 வசனங்களை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், நிலையான சோனங்கள் அவர்களுக்கு அங்கு இருக்கின்றன, அவற்றில் அவர்கள் நுழைவார்கள், அவர்களுடன் அவர்களுடைய மூதாதையர்கள், அவர்களுடைய மனைவியர்கள், அவர்களுடைய வழித்தோன்றல்கள் ஆகியோரில் எவர்கள் நன்னடத்தை கொண்டவர்களோ அவர்களும் நுழைவார்கள். வானவர்கள் எல்லா புறங்களிலிருந்தும் அவர்களை வரவேற்க வருவார்கள். உங்கள் மீது சாந்தி நிலவட்டும், நீங்கள் பொறுமையுடன் வாழ்ந்து வந்த காரணத்தினால் இத்தகைய தகுதி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று அவர்களிடம் கூறுவார்கள். அப்போ இந்த வசனங்களில் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகிறான், உலகத்தில் வாழும்போது எந்த குடும்பம் இஸ்லாமிய குடும்பமாக வாழ்ந்ததோ, எந்த வீட்டிலே அத்தகைய சூழல் இருந்ததோ, அல்லாஹ் நாடினால் மறுமையில் என்ன பண்ணுவாங்க? ஒட்டுமொத்த குடும்பமும் மறுமையில் என்ன பண்ணுவோம்? சொர்க்கத்துக்கு போகும் என்பதாக அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுறான்? இங்கு வாக்களிக்கிறான். அப்போ நாம் நம்முடைய வீட்டை சொர்க்கத்துக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்படுறதுக்கு முன்னாடி நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் நாம் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, சில பேர் இப்படி கூட சொல்லுவாங்க, எங்கே அங்கே போனாலும் இதே குடும்பம் தான் வரோமா, இங்கே தான் வீடு, இங்கே தான் நமக்கு நரகம்னு பார்த்துட்டா சொர்க்கத்துக்கு போய் நமக்கு நரகமான கிண்டல் அடிக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, நமக்கு குடும்பங்களுக்கு உள்ள ஒரு அட்டாச்மெண்ட்டு. ஏன்னா பல பேருக்கு நம்முடைய இல்லங்களை தாழ்த்தி சொல்வதே அதற்கு வாடிக்கையாக போய்விட்டது. ஒரு விளையாட்டாக ஜோக் ஒன்று சொல்லுவாங்க, ஒரு மனிதர் ஹோட்டலுக்கு போனாராம், போயிட்டு இட்லி எப்படி இருக்குன்னு கேட்டாராம், வீட்டு இட்லி மாதிரியே பூவாட்டம் இருக்குன்னாராம். நம்ம அந்த இட்லி பிடிக்காம தான் இங்கே வந்திருக்கிற, இங்கேயும் அதே இட்லியான்னாராம். அந்த மாதிரி நம்முடைய குடும்ப உறுப்பினரை நாம் நேசிக்க விட்டால், நம்ம மறுமையில் ஒருவேளை அல்லாவே நம்மளை எல்லாரையும் அனுப்பிச்சா கூட
வேணாம் வேணாம் இல்லை எனக்கு வேறு குடும்ப உறுப்பினர் தான் நம்ம கேட்டாலும் கேட்டுருவோம். எனவே முதல்ல குடும்ப உறுப்பினர்களோடு சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற ஆசை நமக்கு என்ன இருக்கணும், இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கி நம்முடைய உலகம், இந்த முன்னேறிய உலகம், தொழில்நுட்பத்தில் முன்னேறிய உலகத்தில் எத்தனையோ முன்னேற்றங்கள் வந்தாலும் நம்மள்கிட்ட சில விஷயங்களை இந்த முன்னேற்றங்கள் பறித்து விட்டன. அதில் முக்கியமானது குடும்ப உறவுகள். இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இஸ்லாமிய சமூகத்தில் தான் இன்றும் குடும்ப உறவுகள் என்பது என்னவா இருக்கிறது, உயிர்ப்போடு இருக்கிறது. ஆனால் அது வலுவிழந்து இருக்கிறது. அதை மீண்டும் வலுவுள்ளதாக நாம் மாற்ற வேண்டும். அந்த குடும்ப உறவை சீர் செய்வதன் மூலமாகத்தான் நாம் என்ன பண்ண முடியும், நாம் இழந்த நிம்மதியை திரும்ப பெற முடியும். சஹாபாக்களை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைக்கேற்ப தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணித்து கொண்ட சஹாபாக்கள் வெளியே செல்லும்போது எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவர்களை தாங்கிக் கொண்டதற்கு அடிப்படையான இன்னொரு காரணம், அவர்கள் வீட்டுக்கு வந்தால் அவர்களுக்கு அதற்கான ஆறுதல் கிடைக்கும். வெளியே எத்தனை கஷ்டப்பட்டாலும் வீட்டிற்கு போகும்போது அவர்களுக்கு என்ன கிடைக்கும், அவர்கள் விரும்பிய மன நிம்மதி அந்த வீட்டிலே கிடைத்தது. அதனால் தான் அவர்கள் வரலாற்றிலே என்ன சாதனை நாயகர்களாக அவர்களால் சாதிக்க முடிந்தது. எனவே நீங்கள் இந்த இஸ்லாமிய குடும்பம் என்பது ஏதோ உங்களுடைய சுயநலத்துக்காக மாத்திரமல்ல, நீங்கள் உண்மையிலே இந்த உலகத்தில் இஸ்லாமிய பணியை செய்ய வேண்டும் என்றால், இன்னும் கேட்டால் இக்காமத்தே தீனை இந்த உலகத்தில் நிலைநாட்ட வேண்டும் என்றாலும் கூட அதற்கு அடிப்படையாக நம்முடைய குடும்பங்கள் என்னவாக இருக்க வேண்டும், ஸ்ட்ராங்கான இஸ்லாமிய குடும்பமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு எதற்கெடுத்தாலும் வெஸ்டர்ன் வேர்ல்டை காப்பிடித்து கொண்டிருக்கிறோம் நாம். ஆனால் இந்த மேற்கத்திய கலாச்சாரத்துடைய விளைவு என்ன தெரியுமா, இன்றைக்கு அந்த குடும்பங்களில் மேற்கத்திய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களில் பார்த்திங்கன்னா பல குடும்பங்களில் பல குடும்ப உறுப்பினர்கள் மிஸ்ஸிங். பாப்பா இருப்பார், அம்மா இருக்க மாட்டாங்க, அம்மா இருப்பார், பாப்பா இருக்க மாட்டாங்க, கல்யாணமே ஆகிருக்காது, என்னவா இருக்கும், பிள்ளைகள் இருக்கும், லிவிங் டுகெதர். இது போன்ற கலாச்சார சீர்கேடுகளிலே இன்றைக்கு மேற்கத்தியர்கள் மூழ்கி கிடக்கிறார்கள். ஒரு மனிதர் சொல்லி காட்டினார், மேற்கத்திய நாடுகளில் ஒரு குடும்பத்தில் மொத்தம் 3 உறுப்பினர்கள் தான் இருப்பாங்களாம். எத்தனை பேர் இருப்பாங்க, 3 உறுப்பினர்கள். யார் யார் சொல்லுங்களாம், சும்மா அவர் சொல்கிறாரு, ஒரு தாய், ஒரு சேய், ஒரு நாய். ஒரு மேற்கிந்திய குடும்பத்தில் டிப்பிக்கல் வெஸ்டர்ன் ஃபேமிலி எப்படி இருக்குன்னா, ஒரு தாய் இருக்கும், ஒரு சேய், ஒரு பிள்ளை இருக்கும், ஒரு நாய் இருக்கும், அவ்வளோதான். அங்கே வாப்பாலாம் இருக்க மாட்டார். வாப்பாவோட யார் அங்கே முக்கியமாக இருப்பார், நாய் கண்டிப்பாக இருப்பார். ஸோ ஒரு தாய் சேய் நாய் கொண்ட இந்த கலாச்சார பின்னணி கொண்ட இந்த மேற்கத்திய கலாச்சாரத்தை நாம் பின்பற்றினால், இல்லை அதை பின்பற்றுவதற்கு முயன்ற காரணத்தினால்தான் இன்றைக்கி முஸ்லீம் குடும்பங்களிலும் என்ன இருக்கிறது, விவாகரத்துகள். ஒரு காலத்தில் முஸ்லீம் சமூகத்தில் விவாகரத்துகள் என்பது அரிதான ஒரு விஷயமாக இருந்தது. இன்றைக்கி முஸ்லீம் சமூகத்தில் அதுவும் அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லும்போது சொல்லி காட்டுகிறான், நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகி கொள்ளும் பொருட்டே உங்களை நாம் சமூகங்களாகவும் கோத்திரங்களாகவும் அமைத்தோம். அப்போ உங்களுக்கு மத்தியில் பல்வேறு கோத்திரங்களையும் பல்வேறு சமுதாயங்களையும் உருவாக்கியதற்கு காரணம் உங்களுக்கு மத்தியில் வேற்றுமை பாராட்டுவதற்கு அல்ல. இல்லை நான் இந்த குலத்தை சார்ந்தவன், நான் இந்த குலத்தில் மட்டும்தான் நான் பெண் எடுப்பேன் என்று இன்றைக்கும் அந்த குறைஷிய மனோபாவத்தில் நம்ம ஊரில் சில முஸ்லீம்கள் வாழ்வதை பார்க்கிறோம். நாங்களாம் கிண்டலாக அவங்கள முஸ்லீம் ஐயங்கார் சொல்லுவோம். ஏன்னா அந்த ஐயர்கள் எப்படி மற்றவங்களை தாழ்த்தப்பட்டவர்களாக கருதுவார்களோ இவங்க முஸ்லீம்கள் தான். இருந்தாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட குடும்ப பின்னணி, அந்த ஒரு குறிப்பிட்ட குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் மாத்திரமே அவர்களுக்கு மத்தியில் கொடுக்கல் வாங்கலை வைத்துக் கொள்வார்கள், அவர்களுக்கு மத்தியில் சம்பந்தம் பேசிக்கொள்வார்கள். அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு குடும்பத்தில் எல்லா விதமான நல்ல பண்புகளோடு ஒரு இருந்தால் கூட என்ன பண்ண மாட்டாங்க, எந்த உறவுகளும் வைத்து கொள்ள மாட்டார்கள். ஸோ அதனால தான் அவங்கள அந்த மேட்டுக்குடி வர்க்கத்தோடு ஒப்பிடும்போது இவர்களை முஸ்லீம் ஐயங்கார்ஸ் அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் என்ன முஸ்லீம்களுக்கு மத்தியிலும் அந்த வேற்றுமைகள் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்போ நாம் ஒட்டுமொத்த உலகத்தை நாம் திருத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நாம் பிற மக்களுக்கு தாவா செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இஸ்லாத்தை பற்றி அறியாமல் தினந்தோறும் இஸ்லாத்துக்கு எதிர்ப்பான ஜாஹிலியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் இஸ்லாத்தை போதிக்க வேண்டும் ஆசைப்படுறோம். இதையெல்லாம் செய்வதற்கு நமக்கு வலுவான சக்தியை எது கொடுக்கும்னா, நம்முடைய வீடுகள் இஸ்லாமிய குடும்பங்களாக இருந்தால், நம்ம இந்த அல்லாஹ்வுடைய பாதையில் இந்த தீனை நிலைநாட்டக்கூடிய பணியில் நாம் எடுக்கக்கூடிய பிரச்சனைகள், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை எல்லாத்தையும் நம்மளால் தாங்க முடியும். எப்போ தெரியுமா, நம்முடைய குடும்பங்கள் இஸ்லாமிய குடும்பங்களாக இருந்தால். அப்போ அந்த இஸ்லாமிய குடும்பங்கள் எப்படிப்பட்ட குடும்பங்களாக இருக்கும்,
அவர்கள் எப்படிப்பட்ட துவாவை கேட்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும்போது சொல்லி காட்டுகிறான். வல்லதீன யகூலுன ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ர அயூனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. மேலும் அவர்கள் பிரார்த்திப்பார்கள், எங்கள் இறைவா, எங்களுடைய மனைவியரையும் எங்களுடைய குழந்தைகளையும் எங்கள் கண்களுக்கு குளிர்ச்சி அடிக்கக்கூடியவர்களாக விளங்கச் செய்வாயாக. அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னா, ஒரு கணவனை பொறுத்தவரையில் அவனுடைய மனைவியும் அவனுடைய குழந்தைகளும் அவனுக்கு எப்படி இருக்கும்? அவர்களை பார்த்தால் அவனுடைய உள்ளத்திலே ஓகை வரும். அவர்களை பார்த்தால் அவர்களுக்கு என்ன வரும்? சந்தோஷம் வரும். கண்களுக்கு குளிர்ச்சி அடிக்கக்கூடியவர்களாக எந்த குடும்ப உறுப்பினர்கள் விளங்குகிறார்களோ அதுதான் என்ன, எப்படிப்பட்ட குடும்பம்? இஸ்லாம் சொல்லக்கூடிய குடும்பம். மேலும் மேலும் அந்த எப்படி துவா கேட்பானா, எங்களை இறையச்சமுடையோருக்கு தலைவர்களாக இமாம்களாக திகழச் செய்வாயாக என்று துவா கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். யார் இருப்பா? அப்படியே இஸ்லாமிய குடும்பத்தை சார்ந்தவர்கள். எனவே அந்த இஸ்லாமிய குடும்பத்தை நாம் உருவாக்க வேண்டுமென்றால், அந்த குடும்பத்தை கொண்டு சொர்க்கம் போக வேண்டுமென்றால், அந்த குடும்பத்துடைய முக்கியத்துவம் நம்மள்கிட்ட என்ன வேணும்? உணரப்பட வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு இபாதத்துகள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான். என்னென்னா, இந்த உலகத்தில் உங்களை நான் படைத்ததற்கு காரணமே என்ன? உங்களையும் ஜின்களையும் படைத்ததற்கு அடிப்படை காரணம் நீங்கள் என்னை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான். வணக்கம் என்பதற்கு இஸ்லாம் பல்வேறு பொருள்களை தந்தாலும் கூட, வெறும் தொழுகை நோன்பு மாத்திரம் வணக்கம் அல்ல என்றாலும் கூட, நம்ம தொழுகையிலிருந்து ஆரம்பிப்போம். இன்றைக்கி தொழுகைகள் எல்லாரும் தொழுகிறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஓரளவுக்கு எல்லாரும் தொழுவாட்டி கூட இந்த மாதிரி மார்க்க நிகழ்ச்சிகளுக்கு வரக்கூடிய நாம் ஓரளவுக்கு தொழக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்பப்போ அந்த சுபு மட்டும் மிஸ் ஆனால் கூட ஓரளவுக்கு என்ன பண்ணுறோம்? தொழுணுன்னு ஆசைப்படுறோம். இல்லை 5 வேளையோ 4 வேளையோ நம்ம என்ன பண்ணுறோம்? தொழுகிறோம், அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய வீட்டில் சில வீடுகளில் எப்படின்னா, கணவன்மார்கள் தொழுவார்கள், மனைவிகள் தொழமாட்டார்கள். சில வீட்டில் மனைவிகள் தொழுவார்கள், கணவன்மார்கள் என்ன பண்ண மாட்டாங்க? தொழமாட்டார்கள். ஆனால் நம்மில் எத்தனை பேர் வீடுகளில் நாம் கூட்டாக தொழுதிருக்கிறோம்? இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மற்ற விஷயங்களை கூட்டாக இருக்க வேண்டும், மற்ற விஷயங்களை கூட்டாக பார்க்க வேண்டும், கூட்டாக செய்ய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நாம் எத்தனை தடவை நம்முடைய வீடுகளில் கணவனும் மனைவியும் சேர்ந்து தொழுகைகளை தொழுதிருக்கிறோம்? இஸ்லாத்தில் இதுக்கு தடை இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. என்ன, நீங்கள் ஒரு வேளை நீங்கள் பள்ளிக்கு போகல, ஜமாத் மிஸ் ஆகிடுச்சு, நம்ம என்ன பண்ணலாம்? வீட்டுக்கு ஃபோன் போட்டு, ஜமாத் மிஸ் ஆகிடுச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் வந்த பிறகு என்ன பண்ணலாம்? 2 பேரும் சேர்ந்து தொழலாம்னு சொல்லலாம் இல்லையா? சொல்கிறதுக்கு இஸ்லாத்தில் ஏதாவது தடை இருக்கா? பழக்கத்தில் வரல. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னும் கேட்டால் நம்ம நிறைய பேர் எப்படி இருக்கிறோன்னா, பள்ளியில் போய் தொழுவது தான் நம்ம விரும்புகிறோம், அது தப்பில்லை. நம்மள்ட்ட எந்த அளவுக்கு வீட்டுடைய நிலைமை வந்து போச்சுன்னா, வீட்டில் போய் தொழுதா எனக்கு ஒரு தொழுத மாதிரி என்ன இல்லை, திருப்தி இல்லை. இது நான் உட்பட எல்லாருக்குமே இருக்குது. பள்ளியில் போய் தொழுதா தான் நமக்கு என்னவா இருக்குது? நமக்கு அந்த நிம்மதியாக இருக்கிறது. வீட்டில் போய் தொழுதா அந்த ஒரு டிஸ்டர்ப்டாக இருக்குது, ஒரு பரிபூர்ண ஒரு கான்சன்ட்ரேஷனாக எல்லாம் என்ன பண்ண முடியல, தொழ முடியல. நம்ம வருத்தப்படுறோம். ஏன்டா நம்முடைய வீடுகள் அந்த சூழல்கள் மங்கி போயிருக்கிறதா தான் காரணம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸில், பள்ளிவாசலில் நீங்கள் தொழுதால் உங்கள் வீடுகளில் தொழுவதற்கும் ஒரு பகுதியை வையுங்கள். பள்ளிவாசலில் நீங்கள் ஃபர்ல தொழுவுறீங்க வேணாங்களா, நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய வீடுகளிலும் தொழுவதற்கு ஒரு பகுதியை மீதி வையுங்கள், அது உங்களுக்கு குடும்பத்திற்கு நன்மையாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்கிறோம். ஒரு தடவை ஆரம்ப காலத்தில் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான், சரி இந்த ஹதீஸை பின்பற்றுவோமேன்னு சொல்லிவிட்டு ஒரு 1 வீக் இல்லை 2 வீக் இருக்கும், ஃபர்ல மட்டும் தொழுதுட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறது. வீட்டுக்கு வந்து நம்ம சுன்னத் தொழுவுறது. அதுக்கு 2 பேர் கமெண்ட்டு, இதில் ஃபர்ல் மட்டும் தான் தொழுகிறாரு. ஏன்னா நம்ம ஆளுங்க வந்து தொழுகிறாங்களோ இல்லையோ, அடுத்தவன் என்ன தொழுகிறான் அதில் எப்படி குறை கண்டுபிடிக்கலான்னு பார்க்கக்கூடிய மக்கள் இருக்கின்ற காரணத்தினால இல்லை, இது இப்படி அதுலேயும் குறை கண்டுபிடிக்கக்கூடிய மக்களை நாம் பார்க்கிறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பள்ளிவாசலே உங்கள் வீடுகளை என்ன பண்ணிக்காதீங்க, தொழுகைகளை சுருக்கி கொள்ளாதீர்கள். ஒரு தொழுகை என்ன பண்ணுங்க, தொழுகையில் ஒரு பகுதியை உங்களுடைய வீட்டிலும் தொழுங்கள். மேலும் இன்னொரு ஹதீஸில் சொல்கிறாங்க, மக்களே உங்கள் வீடுகளிலும் தொழுங்கள், தொழுகையில் மிகச்சிறந்தது உங்கள் வீடுகளில் தொழுகும் தொழுகையே, ஃபர்லான தொழுகையை தவிர. இது புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நீங்கள் தொழுகிற தொழுகையில் எது சிறப்பான தொழுகையா?
வீடுகளில் தொழக்கூடிய தொழுகைகள் ஃபர்லான தொழுகையை தவிர. உடனே இதை ஏன்னா அதை நம்ம விட்டுட்டோன்னு வச்சுங்க. ஐஜிசியில் பயானில் சொன்னாங்க பள்ளிவாசலுக்குலாம் தொழுவு போவாளா இல்லை, அதனால தான் வீட்டில் தொழுகிறோன்னு சொல்லிடக்கூடாது. முழுசாக கேட்டுங்க. ஃபர்லான தொழுகையை தவிர மீதி உள்ள தொழுகைகளில் என்ன உங்கள் வீடுகளில் தொழக்கூடிய தொழுகை தான் சிறந்த தொழுகை என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ நம்முடைய வீடுகளை நம்ம தொழாமலே இருந்து விட்டால் நம்முடைய வீடுகள் மண்ணறைகளாக மாறிவிடும். அப்படி நம்முடைய வீடுகள் மண்ணறைகளாக மாறக்கூடாது என்றால் நாம் என்ன பண்ணணும்? நம்முடைய வீடுகளை தொழுவதற்கு ஆரம்பிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் தொழுவோமா? ஒருவேளை நம்முடைய ஃபர்லுகள் மிஸ் ஆனால் அதை தனியாக எங்கேயும் தொழுதுறாமல் வீட்டுக்கு ஃபோன் போட்டு என்ன பண்ணணும்? கணவனும் மனைவியும் சேர்ந்து, இல்லை குடும்ப உறுப்பினர்கள் இருந்தால் சேர்ந்து தொழுவதற்கு முயற்சி செய்வோமா? இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அல்லாஹு தஆலா தான் அந்த என்ன தரான், அந்த நிம்மதியை தரான். நீங்கள் கணவன் மனைவி ஒரு ஷாப்பிங் மால் போகிறீங்க, ஷாப்பிங் பண்ணுறீங்க, அப்போ கிடைக்காத நிம்மதி, இல்லை நீங்கள் 2 பேரும் வெளியே டூர் போகக்குள்ள கிடைக்காத நிம்மதி, நீங்கள் 2 பேரும் அல்லாஹ்வை தொழும்போது நிச்சயமாக உங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். 2 பேரும் சேர்ந்து அந்த இபாதத்திலே ஈடுபடும் போது உங்களுக்கு என்ன, அல்லாஹு தஆலா அந்த நிம்மதியை தரக்கூடியவனாக இருக்கிறான். ஏன்னா அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான், அன்னஹு ஹுவ அல்ஹக்க வாபுகா, நிச்சயமாக மகிழ்ச்சி துக்கம் இரண்டுமே நம்மிடத்திலிருந்தே வருகிறது. உங்களுக்கு துக்கத்தையும் நாம் தான் தரோம், மகிழ்ச்சியும் என்ன நாம் தான் தரக்கூடியவனாக இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி ஷாப்பிங் போகிறது உலகியல் விஷயங்கள் ஈடுபடுவதற்கு பதிலாக ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லலாம். அதை போல் நாம் இபாதத்துகளிலும் ஒன்றாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? அல்லாஹ் தஆலா நிச்சயமாக நமக்கு அந்த நிம்மதியை தருவான். ஏன்னா அந்த நிம்மதியை தேடி தான் என்ன இருக்கு, இன்றைக்கி ஒட்டுமொத்த உலகம் அலைந்து கொண்டிருக்கிறது. அந்த நிம்மதிக்காகவே இன்றைக்கு 3 days ஒர்க் ஷாப்லாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? நம்மள்ட்ட இல்லை, அது தொலைச்சிட்டோம். தொலைஞ்சதை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளை தான் ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு விதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் தொழுகைகளுக்கு அடுத்தபடியாக நம்முடைய குடும்பங்களில் வாப்பா புள்ள இல்லை அம்மா அத்தா பிள்ளைகள் 4-5 பேர் ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி அல்லாஹ்வுடைய கலாமை, ஏன்னா இது அல்லாஹ்வுடைய குர்ஆன் என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல, இது ஒரு மேனுவல். இன்றைக்கி நீங்கள் ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு என்ன தருவாங்க? மேனுவல் தருவாங்க. எதுக்கு? அதை எப்படி ஆப்ரேட் செய்வது என்பதற்கு. நீங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான மேனுவல் தான் இந்த ஒட்டுமொத்த குர்ஆன். இன்றைக்கி நம்ம குர்ஆனே முழுசாக படிக்கிறது இல்லை. ஆனால் தாவா பண்ணக்குள்ளே ஒரு சகோதரர் சொன்னார், தாவா பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு சகோதரர் ஆரம்ப காலத்தில் ஒரு குர்ஆனை ஃபுல்லாக படிக்கலை. ஆரம்ப காலத்தில் அவர் போய் தாவா பண்ணக்குள்ளே அந்த மாற்று மச்சோரை கேட்டாராம், சரி எங்கள்கிட்ட குர்ஆனை கொடுக்குறேன்ட்டு இந்த குர்ஆன் ஃபுல்லாக நீங்கள் படிச்சிட்டிங்களான்னு. அவருக்கு ரொம்ப வெட்கமாக போய் விட்டதான். அப்போ அந்தளவுக்கு நாம் என்ன பண்ணுறோம்? மற்றவர்களுக்கு குர்ஆனை கொண்டு போக வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நாம் குர்ஆனை கற்பதில், குர்ஆனுடைய பொருளை அறிந்து கொள்வதில், இல்லை குர்ஆனை நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்துவதில் எத்தகைய ஆர்வத்தை காட்டுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கி ஒரு ஃபெரோஸ்கான் பேசுகிறாரு, ஒரு தாஜுதீன் பாய் பேசுகிறாரு, ஒரு சையத் அலி பாக்கவி பேசுகிறாருன்னா கேட்பதற்கு நாம் வருகிறோம். குர்ஆன் பேசும்போது, அல்லாஹ் உங்களோடு பேசும்போது நமக்கு என்ன, அது ஒரு சுவையாக இல்லை. மனிதர்களுடைய பேச்சுகள் சூனியம் இருக்கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சில் சத்தியம் இருக்கும். அப்போ அந்த அல்லாஹ்வுடைய கலாமை ஒன்றாக சேர்ந்து ஓதுவதற்கு, ஒன்றாக சேர்ந்து பொருள் அறிந்து கொள்வதற்கு, ஒன்றாக சேர்ந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு. ஏன்னா அந்த குர்ஆன் தான் ஒன்றுமே இல்லாதிருந்த அந்த மக்களை ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாற்றியதற்கு அடிப்படை காரணம் குர்ஆனை அவர்கள் தங்களுடைய தாகத்தை தணித்திட பயன்படுத்திய ஒரே தடாகமாக இருந்தது. அவங்க சஹாபாக்கள் அவர் எங்கேயுமே போல குர்ஆனிலிருந்து தான் தங்களுடைய எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கொண்டார்கள். நம்ம உமர் ரலியல்லாஹு வரலாற்றிலே பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் கேட்கிறார்கள், தௌராத் சில பக்கங்களை சுட்டி காட்டி, யார் ரசூலுல்லாஹ் இதிலும் சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு கேட்கக்குள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் சிவந்து சொல்கிறார்கள், அந்த மூசா இன்று உயிரோடு இருந்தாலும் அவர் என்னை தான் பின்பற்ற வேண்டியது இருக்கும். அப்போ உங்களுக்கு ஒட்டுமொத்தமான வழிகாட்டி குர்ஆன் இருக்கும்போது உங்களுடைய வழிகாட்டுதலுக்கு நீங்கள் எதையும் தேட வேண்டியதில்லை என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் சொன்ன சம்பவத்தை பார்க்கிறோம். அப்போ நாம் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து குர்ஆனை ஓதினால் என்ன நடக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, சூரத்துல் பக்கரா எந்த வீட்டில் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலிருந்து என்ன பண்ணுறான்? ஷைத்தான் ஓடி விடுகிறான். இப்போ வெறும் சூரத்துல் பக்கராவுக்கே ஷைத்தான் ஓடி விடுவான் என்றால்
ஒட்டுமொத்த குர்ஆனும் ஓதப்படக்கூடிய வீடுகளை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம் குடும்பங்கள்லேயும் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் 5 பேரோ 6 பேரோ எல்லோரும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது குர்ஆனை ஒன்றாக உட்கார்ந்து குர்ஆனை படித்து குர்ஆனுடைய அர்த்தத்தை உணர்ந்து தங்களுடைய வாழ்க்கையிலே அமல்படுத்தினால் அந்த காட்சி நாம் நினைப்பதற்கே இனிமையான ஒரு காட்சியாக இருக்கிறது. ஷைத்தான்கள் நம்முடைய வீடுகளுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, நிச்சயமாக வரமாட்டார்கள். அதே போல் குடும்பங்களை இஸ்லாமிய அடிப்படையை உருவாக்குவதற்கு இன்ஷா அல்லாஹ் இந்த குர்ஆனை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோமா? இன்ஷா அல்லாஹ் நம்முடைய குடும்பங்கள்லையும் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய வீடுகள்லையும் இன்ஷா அல்லாஹ். அதே போல் இஸ்லாமிய குடும்பங்களை உருவாக்குவதற்கான இதெல்லாம் ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ், ஒன்றும் தியரிலாம் கிடையாது. நம்ம எல்லாருமே என்ன பண்ணலாம் நினச்சா இதெல்லாம் அமுல்படுத்தலாம். நிச்சயமாக எல்லோரும் நார்மலாக நம்முடைய வீடுகளில் எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம். அப்படி தானே? எல்லாம் நார்மலாக ஏதோ 1-2 பேரை தவிர மேக்ஸிமம் ஒன்றா சேர்ந்து தான் சாப்பிடுவோம். ஒன்றாக சேர்ந்து உணவருந்தும் போது ஒன்றாக என்ன பண்ணணும், துவா சொல்ல வேண்டும். ஏன்னா நம்ம நிறைய பேசுகிறோம், துவாலாம் மனப்பாடம் பண்ணுறோம். ஆனால் அந்த டைம் வரைக்குள்ள என்ன பண்ணிடுறோம், மறந்துடுறோம். ஒரு தாய் என்று சொன்னார், நான் அதிகமாக பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத்துல்லா சொன்னதை விட பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆகிறதோ அதிகமாக சொல்லியிருக்கேன். அது ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறதில்ல, ஞாபகம் வர்றதில்ல. அதே ஒரு குடும்பமாக உட்காரும்போது ஒருவர் எடுத்து கொடுத்து எல்லாரும் அல்லாஹ்வின் நினைவு கூர்ந்து சாப்பிட ஆரம்பித்தால் கண்டிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, ஒரு மனிதன் வீட்டில் நுழையும் பொழுதும் உணவருந்தும் போதும் அல்லாஹ்வின் நினைவு கூர்ந்தால் ஷைத்தான் கூறுவான், இன்றைய இந்த வீட்டில் உங்களுக்கு உணவும் இல்லை, இங்கு தங்கவும் முடியாது. அப்போ ஷைத்தானை விரட்டி அடிப்பதற்கு பெரிய யாகலாம் பண்ண தேவையில்லை, போய் தர்காலாம் கத்தம் பாத்தியா ஓத தேவையில்லை. சாப்பிடக்குள்ள பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டாலே என்ன பண்ணுறான், ஷைத்தான் விரண்டோடி விடுகிறான். அதே போல் நம்முடைய வீடுகளில் என்ன கணவனும் மனைவியும் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது கூற வேண்டிய துவாக்கள், இந்த வாகனத்தில் ஏறும்போது கூற வேண்டிய துவாக்கள், இதையெல்லாம் 2 பேரும் சேர்ந்து ஓதும்போது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை நிச்சயமாக நாம் என்ன பண்ணுறோம், நாம் நேரடியாக நாம் உணரக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்படி நாம் உணராத காரணத்தினால், அல்லாஹ்வை கூட்டாக நினைவு கூறாதன் காரணத்தினால் இன்றைய இஸ்லாமிய இல்லங்கள் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வீடுகளில் ஷைத்தானிய இசைகள் எல்லா நேரமும் ஒலித்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். டிவி ஷோங்கிற பெயரில் என்ன இஸ்லாம் தடை செய்துள்ள அருவருக்கத்தக்க மானக்கேடான விஷயங்களை பார்க்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு இஸ்லாமிய இல்லங்கள் இருப்பதை பார்க்கிறோம். அடுத்தவர்களை குறித்து புறம் பேசுவதை, நம்ம ஊரில் பலா கழுவுதுன்னுவாங்க, பலா கழுவுற விஷயங்கள், புறம் பேசுதல் சரளமாக சகஜமாக நடைபெற்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஏன்னா மகரம், இந்த மகரம் அஜ்னமி, இந்த வித்தியாசம்லாம் மகரம் இல்லாத ஒரு வித்தியாசங்களால் இல்லாமல் ஆண் பெண்கள் கலந்து என்ன உறவாடுவதை இல்லை உரையாடுவதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்படியெல்லாம் சூழல்கள் நடக்கக்கூடிய வீடுகளில் மாணவர்கள் வருவார்களா கேட்குறவங்கள? இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய வீடுகளில் மலக்குமார்களுடைய வருகையை நாம் எதிர்பார்க்க முடியுமா? முடியுமாங்க? நிச்சயமாக முடியாது. அப்போ இதெல்லாம் சொன்ன பிறகும் சில பேர், இல்லை நானும் என் பொண்ணாட்டி சேர்ந்து தொழுவுறதா, அதெல்லாம் இம்பாசிபிள் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்படின்னா நம்மால் ஒன்றாக உட்கார்ந்து டிவி பார்க்க முடியுது, ஒன்றா உட்காந்து ஊர் சுத்த முடியுது, ஒன்றா உட்காந்து அடுத்தவர்களை பற்றி புறம் பேச முடிகிறது என்றால் ஏன் நம்மால் ஒன்றால் அல்லாஹ்வை மட்டும் வணங்க முடியாது? ஏன் நம்மால் ஒன்றால் அல்லாஹ்வுடைய கலாமை மட்டும் ஓத முடியாது? ஆரம்பத்தில் கொஞ்சம் தயக்கம் இருக்கும் தான். அந்த தயக்கத்தை விட்டெறிந்து விட்டு நாம் நாம் இந்த சொன்ன வழிமுறைகளை நாம் கடைபிடித்தோம் என்றால் நிச்சயமாக என்ன அந்த இல்லங்கள் வெறும் இல்லங்களாக இல்லாமல் என்ன இஸ்லாமிய இல்லங்களாக மாறும். இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? இன்ஷா அல்லாஹ். அப்போ அடுத்தபடியாக இஸ்லாமிய இல்லத்தை உருவாக்குவதற்கு முன்னால் குடும்பத்துக்கு இஸ்லாம் எத்தகைய முக்கியத்துவத்தை கொடுக்கிறது? ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், இஸ்லாம் என்றாலே தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு இது போன்ற சடங்குகளோடு முடிந்து விடக்கூடிய ஒரு மார்க்கமாக சிலரும், இன்னும் சிலர் என்ன நினைக்கிறாங்க, இஸ்லாம்னா களத்தில் போய் போராடுறது, தாவா செய்வது, என்ன இல்லை இது போல பொதுக்கூட்டங்கள் நடத்துவது, இதுதான் இஸ்லாம் என்பதாகவும் தவறாக விளங்கி வைத்திருக்கிறோம். இஸ்லாத்தில் குடும்ப உறவுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது. ஏன்னால் இந்த குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம சர்வசாதாரணமாக முஸ்லீம் சமூகம் இல்லை, உலகத்தில் எந்த சமூகத்தை வேணால் எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த மனிதர்களை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், சாதாரண பிளாட்ஃபாரத்தில் வியாபாரம் செய்கிறவங்களேருந்து ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, எந்த உள்நாட்டு போருக்கு பயப்படுறானோ வெளிநாட்டு போருக்கு பயப்படுறானோ எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரே ஒரு போர் எதுன்னா வீட்டு சண்டைக்கு.
வீட்டு சண்டைக்கு பயப்படாதவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. அவன் எப்படிப்பட்ட பெரிய பதவியில் பெரிய தகுதியில் இருந்தாலும் சரி. ஏன்னா சாதாரணமாக அந்த வீட்டில் ஏற்படக்கூடிய சண்டைகள், வீட்டில் ஏற்படக்கூடிய கோபதாபங்கள் அந்த மனிதனின் மீது திணிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதாவது சில பேர் ஏதாவது பேசணும்னு வச்சிங்களேன், அப்போ நானே வீட்டில் சண்டை போட்டுட்டு நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன், நீ வேற என் உயிரை எடுக்கிற, நமக்கு ஷாக்காக இருக்கும். அது வரைக்கும் அவரை நான் பொறுமையாக பேசியே நான் பார்த்துருப்போம், அமைதியாக பேசியே பார்த்துருப்போம். அமைதியாகவே பேசி இக்பால் பாய் மேல் ஒரு ஆள் அமைதியாக பேசிகிட்டு இருப்பார், திடீர்னு ஒரு ஆள் பொங்கி எழுத்துட்டாரோ நமக்கு இதாக இருக்கும், நானே வீட்டு டென்ஷனாக வந்துருக்கிறேன். அப்போனா அப்படிப்பட்டவர்களை கூட அந்த வீட்டுக்கு அவளை எப்படி மாற்றிடும், அந்த வீட்டில் ஏற்படக்கூடிய சண்டைகள் அந்த அளவுக்கு அவருடைய குணங்களை மாற்றி விடுவதை பார்க்கிறோம். அதனால தான் இன்றைக்கி குடும்பங்களுடைய மதிப்பு நம்மளிடத்தில் உணரப்படுவதில்லை. இன்றைக்கி ஒரு பையனை பார்த்து வாப்பா ஏதாவது அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கிறார், இல்லை வாப்பா பையனுக்கு பொண்ணு பார்த்துருக்கிறார், நேரடியாக பையன்ட்டு அவர் சொல்கிறதில்ல. பையன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு இதை பாரு பார்த்துருக்கேன், இது நல்லதுன்னு அவனுக்கு எடுத்து சொல்லு. அது ஒரு ஃப்ரெண்டு தேவைப்படுறான். வாப்பா அவளை நேரடியாக என்ன பண்ண முடியல, பிள்ளைக்கு சொல்ல முடியல. ஏன்னா இடைவெளி இருக்குதா இல்லையா? உண்மையிலே இடைவெளிகள் இஸ்லாமிய குடும்பத்தில் இருக்க தான் செய்கிறது. ஆனால் குடும்ப உறவுக்கு அல்லாஹ் தரக்கூடிய முக்கியத்துவத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த உலகத்தில் எல்லாத்தையும் படைச்சது அல்லாஹ், எல்லாருக்குமே தெரியும். மலக்குகளை அல்லாஹ் எவ்வளோ படைச்சான் தெரியுமா? எத்தனை மலக்குகளை இந்த உலகத்தில் படைத்தான்? எண்ணற்ற மலக்குகளை படைத்தான், எண்ணற்ற ஜின்களை படைத்தான். ஆனால் எத்தனை மனிதனை அல்லாஹ் படைத்தான் சொல்லுங்கள்? ஒரு மனிதனைத்தான் படைத்தான். அல்லாஹ் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம்? அல்லாஹுக்கு பெரிய விஷயமே கிடையாது. எண்ணற்ற மனிதர்களை படைப்பது என்பது அல்லாஹுக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. குன் என்று சொன்னால் அவனுக்கு எல்லாமே எளிதான காரியம். ஏன் அல்லாஹ் ஒன்றை மட்டும் படைத்தான்? ஒட்டுமொத்த மனித குலமும் ஒரு குடும்பத்திலிருந்து உருவாக வேண்டும் என்பதற்காக. ஒட்டுமொத்த இந்த உலகத்தில் எந்த மனிதர்கள் இருந்தாலும் எல்லாருக்கும் ஆதிபிதா யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். எல்லாருமே ஒரு தாய் மக்கள் தான், எல்லாருமே ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் தான். இதைத்தான் நம்ம சூரா ஹுஜ்ராத்தில் கூட அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். நீங்கள் எல்லாம் என்ன ஒரே தாய் தந்தையோட வீட்டில் இருந்தாலும் பிறந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு மத்தியில் எந்த வேறுபாடும் இல்லை. உங்களிடத்திலே யார் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுகிறீர்களோ அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் என்ன தகுதியானவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமியில் இறங்கும் முன் சிலத்துர் ரகம் என்று சொல்லப்படக்கூடிய குடும்ப உறவு அல்லாஹ்வுடைய அர்ஷை பிடித்து கொண்டு கேட்டது, யா அல்லாஹ் என்னை பாதுகாக்கும்படி உன்னிடம் வேண்டுகிறேன். அப்போது அல்லாஹ் சொன்னால், யார் உன்னோடு சேர்ந்து வாழ்கிறார்களோ, அதாவது குடும்ப உறவுகளோடு யார் சேர்ந்து வாழ்கிறார்களோ அவர்களோடு நானும் சேர்ந்திருப்பேன். யார் இந்த உறவுகளை துண்டித்து விடுகிறார்களோ அவர்களை நானும் துண்டித்து விடுவேன். அப்போ உறவுகளுக்கு, குடும்ப உறவுகளுக்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சம்பவங்கள்லேருந்து பார்க்குறோம். அதே போல் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 52வது அத்தியாயத்தில் 21வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களையும் இறை நம்பிக்கையில் அவர்களின் அடிச்சோட்டை பின்பற்றிய அவர்களுடைய வழித்தோன்றல்களையும் நாம் சூனத்தில் ஒன்று சேர்த்து வைப்போம். அல்லாஹ் எப்படி நம்ம இங்கே குடும்பமாக வைத்திருக்கிறானோ, நாம் இஸ்லாத்தை முறையாக கடைபிடித்து அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களாக மாறினால் மறுமையில் என்னவா இருப்போம்? நம்ம ஒரு குடும்பமாக மறுமையிலும் என்ன குடும்பத்தோடு நாம் இருப்பதற்கு அல்லாஹ் என்ன பண்ணுறான்? அல்லாஹ் குடும்பத்தோடு இருப்பதற்கு நமக்கு உதவி செய்வதாக சொல்லுகிறான். அதே போல் 4வது இந்த முக்கியமான ஒரு விஷயம், குடும்பத்துடைய உறவை புரிந்து கொள்வதற்கு இஸ்லாத்துடைய 5 கடமைகள் சொல்கிறோமே, அந்த கடமைகளை நம்ம எடுத்துக்க. ஹஜ்ஜுடைய கடமை, ஹஜ்ஜுடைய முக்கியமான படிப்பினை என்னன்னு எல்லாருமே சொல்லிவிடுவோம். ஹஜ்ஜில் தியாகத்தை நம்ம உணர்ந்து கொள்கிறோம், சகோதரத்தை உலகளாவிய. ஏன்னா மால்கம் எக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய மாலிக் அல் ஷாபாஸ் என்பவர் அமெரிக்காவில் இஸ்லாத்தை வேகமாக பரப்புவதற்கு காரணமாக இருந்தவர். அவர் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்னால் அவர் என்ன கொள்கையில் இருந்தார்னா, கருப்பர்கள் வெள்ளையர்களை கொன்றொழிக்க வேண்டும், அப்போதுதான் கருப்பர்களுக்கு மீட்சி இருக்கிறது என்று நினைத்தார். அவர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு சொல்கிறாரு, ஹஜ்ஜின் போது வெள்ளை வெளையர் என்ற அரபியனும் கண்ணங்கரையர் என்ற ஆப்பிரிக்க கருப்பனும் என் பக்கத்தில் இருந்தார்கள். அப்போது உணர்ந்து கொண்டேன், ஒரு கருப்பனையும் வெள்ளையனும் இந்த உலகத்திலே ஒரு குடையின் கீழ் வாழ முடியும் இஸ்லாத்தை முறையாக கடைபிடித்தால் என்று சகோதரத்துவத்தை வலியுறுத்துவதை சொல்கிறார். இதெல்லாம் வாஸ்தவம் தான். சகோதரத்துவத்தை ஹஜ்ஜு உணர்த்துகிறது, தியாகத்தை உணர்த்துகிறது. ஹஜ்ஜு தரக்கூடிய இன்னொரு பாடம் குடும்ப உறவுடைய முக்கியத்துவத்தையும் அல்லாஹ் என்ன பண்ணுறான்? ஹஜ்ஜின் மூலமாக சொல்லுகிறான். ஹஜ்ஜில் நம்ம செய்கிறோமே கிரியைகள்,
தொங்கோட்டமாக இருக்கட்டும், ஜம்சம் நீராக இருக்கட்டும், இல்லை மற்ற காரியங்களாக இருக்கட்டும், எல்லாமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தை சுற்றியே பின்னப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சஃபா மருவாவில் தொங்கோட்டம் ஓடுறோம். அது என்ன? பால் குடி மாறாத பச்சிலம் குழந்தையுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக ஒரு தாய் ஓடிய ஓட்டம். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக ஓடிய ஓட்டத்தை தான், அதை நினைவு கூறும் பொருட்டு தான் இன்று வரைக்கும் என்ன பண்ணுறோம். இனி மறுமை நாள் வரைக்கும் லட்சக்கணக்கான ஹாஜிகள் அங்கு ஓடுவது என்ன? அங்கு ஒரு குடும்பத்தை நாம் நினைவுபடுத்துகிறோம். அதே போல் அப்போ அந்த குடும்பத்துடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்திருந்தால், ஹஜ்ஜும் உம்ராவும் முடித்து வரக்கூடிய ஒரு மகன் தன்னுடைய தாயை வேதனை செய்ய முடியுமா? ஒரு தாயுடைய அந்த தவிப்பை தான் இன்று அல்லாஹ் நமக்கு கடமையாக்கியிருக்கிறான் என்ற உணர்வு ஒருவனுக்கு உண்மையிலே வந்துருச்சுன்னா, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டு உம்ராவுக்கு போயிட்டு வந்துட்டு என்னால் என் தாயை வேதனை செய்ய முடியுமா? நிச்சயமாக முடியாது. அப்போ அந்த குடும்ப உறவை அல்லாஹ் என்ன பண்ணுறான்? அங்கே நமக்கு நினைவுறுத்துகிறான். அதே போல் சம்சம்மை பார்க்குறோம். சம்சம் என்பது என்ன? ஒரு தந்தையுடைய பிரார்த்தனையுடைய வெளிப்பாடு தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க அவருடைய குடும்பத்தை அங்கே விட்டுட்டு வந்துட்டு சொல்கிறாங்க, எங்கள் இறைவா துவா கேட்குறாங்க, நான் என்னுடைய சந்ததியை விவசாயம் இல்லாத ஒரு பள்ளத்தாக்கிலே கண்ணியத்திற்குரிய உன்னுடைய இல்லத்திலே குடியமர்த்தி விட்டேன். எங்கள் இறைவனே அவர்கள் தொழுகை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் மீது அன்பு கொள்ளும்படி மக்களுடைய உள்ளங்களை ஆக்குவாயாக, மேலும் அவர்களுக்கு உன்னுடைய பொருள்களை வழங்குவாயாக, இவர்கள் நன்றியுடையவர்களாக திகழக்கூடும் என்று கேட்ட தந்தையுடைய துவா. அந்த துவாவின் வெளிப்பாடாக என்ன அல்லாஹ் என்ன பண்ணுறாங்க? சம்சம் நீரை பீறிட்டு வர செய்கிறான். இன்று வரைக்கும் நாம் போகக்கூடிய நாம் என்ன பண்ணுறோம்? அந்த சம்சம் நீரை அறிந்து கொண்டிருக்கிறோம். சம்சம் நீரை அருந்தும் போதெல்லாம் நினைக்க வேண்டாமா நம்முடைய தந்தையை குறித்தும் நம்முடைய தாயை குறித்தும்? அவர்களும் நம்மை வளர்ப்பதற்கு இப்படித்தானே கஷ்டப்பட்டிருப்பார்கள். அவர்களும் நம்மை சும்மா வளர்த்து விடவில்லையே. எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியிலே தாங்கள் பட்டினியாக இருந்த போதும் தாங்கள் கஷ்டப்பட்ட போதும் தன்னுடைய பிள்ளைகள் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றல்லவா அவர்கள் வளர்த்திருப்பார்கள் என்ற உணர்வு சம்சம் நீரை ஒவ்வொரு முறையும் குடிக்கும்போது நமக்கு வந்திருந்தால் நாம் என்ன பண்ண மாட்டோம்? நம்முடைய பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் சேர்க்க மாட்டோம். இன்றைக்கி இஸ்லாத்தில் முதியோர் இல்லங்கள் வந்து விட்டது என்றால் குடும்ப அமைப்பு பலவீனமாக போய்விட்டது என்று தான் அதற்கு அர்த்தம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அநாதை இல்லங்களும் முதியோர் இல்லங்களும் தோன்றி இருக்கிறது என்று கேட்டால் அது காலத்தின் கட்டாயம் என்பது வேறு விஷயம். தோன்றி இருப்பது என்பது இஸ்லாமிய சமூக அமைப்பு பலவீனமாக இருப்பது என்பதன் அடிப்படை தான் என்ன இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் முதியோர் இல்லங்களும் அநாதை இல்லங்களும் இருப்பதற்கான அடையாளம். அதே போல் ஹஜ்ஜுடைய மிக முக்கியமான இன்னொரு கிரியை என்ன? உலூஹியா என்று சொல்லப்படக்கூடிய அறுத்து பலியிடுதல். அங்கே நம்ம என்ன பார்க்குறோம்? ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இடையான உரையாடல். ஒரு தந்தையுடைய கட்டளையை ஒரு மகன் எந்த அளவுக்கு பின்பற்ற வேண்டும் என்பதற்கு அங்கே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ அழகான உதாரணமாக திகழ்ந்தார்கள். தந்தை பிள்ளைகிட்ட சொல்கிறாரு, ஏம்பா நான் கனவு கண்டேன், அல்லாஹ் என்னை கட்டளையிட்டான், உன்னை அறுக்கணும்னு சொல்லிட்டான். இன்றைக்கி அறுக்கலாம் வேணாம், சாதாரண விஷயத்தை போய் பிள்ளைகிட்ட போய் வாப்பா சொல்கிறதுக்கே பயப்படக்கூடிய காலகட்டம் இன்றைய காலகட்டம். அங்கே போய் சொல்கிறாங்க, உன்னை அறுக்க சொல்லி அல்லாஹ் உத்தரவிட்டு விட்டான். அதற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில் என்ன? இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், நீங்கள் உங்களுக்கு எது கட்டளையிடப்பட்டதோ அதை செய்யுங்கள். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்னை பொறுமையாளர்கள் ஒருவராக என்னை காண்பீர்கள். உங்களுக்கு எது கட்டளையிடப்பட்டதை செய்யுங்கள், நான் மாறு செய்ய மாட்டேன், இன்னும் பொறுமைசாலிகள் ஒருவராக என்னை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று என்ன பண்ணுறாங்க? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணல? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் மகனிடத்தில் சொல்லாமல் அங்கே செய்யவில்லை. மகனிடத்தில் போய் என்ன கருத்து கேட்கிறார்கள். தந்தையுடைய கருத்தை முழுமையாக கட்டுப்படக்கூடிய தந்தை மகன் உறவை நாம் ஒவ்வொரு முறையும் குர்பானி கொடுக்கிறோம். அதனால தான் நான் பல தடவை சொல்லுவேன், இன்றைக்கு குர்பானிகள் கூட அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், நம்ம இடத்துல சடங்குகளாக மாறிவிட்டதை போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது. ஏன்னா நம்ம இங்கே இருக்கிறோம், எங்கேயோ 1000 ரூபா கேட்குறாங்க, கொடுத்துறோம், முடிஞ்சிச்சு. அது எங்கே போச்சு போனோம் கூட நமக்கு தெரியாது. நாம் ஒரு ஆட்டை வாங்கி அதை வளர்த்து அதன் மீது ஒரு பாசம் அந்த ஒரு அட்டாச்மெண்ட் வரக்குள்ளே அறுக்கும் போது தான் கொஞ்சமாவது என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுக்க முற்பட்ட அந்த விஷயத்துடைய தீவிரம் நமக்கு என்ன பண்ண புலப்படும். அப்படி அறுக்கும்போது தான் அல்லாஹ் இந்த ஆட்டை அறுக்கிற நாள் இந்த மார்க்கத்துக்காக என்னை அறுக்க வேண்டி வந்தாலும் நான் அறுப்பேன் என்ற உணர்வு எப்போ வரும் நமக்கு? அப்போது தான் வரும். இப்படியெல்லாம் ஒரு குடும்பத்துடைய தியாகத்தை நாம் என்ன பண்ணுறோம்? அந்த ஹஜ்ஜிலே நினைவு கூறுகிறோம்.
அதனால தான் அந்த குடும்பத்தை பற்றி நாம் தொழுகையிலே நாம் நினைவு கூறுகிறோம். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் இப்ராஹீமுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் எத்தகைய அருள்களை நீ பொழிந்தாயோ, எத்தகைய நிஹமத்துகளை கொடுத்தாயோ, அத்தகைய நிஹமத்துகளை எங்களுடைய தலைவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் கொடுப்பாயாக என்று யார்கிட்ட துவா கேட்கிறோம்? அல்லாஹ்விடத்தில் துவா கேட்பதை பார்க்கிறோம். அதே போல் குர்ஆனில் எத்தனையோ வரலாறுகளை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த வரலாறுகளில் பல வரலாறுகள் குடும்பங்களுடைய வரலாறாக இருப்பதை பார்க்கிறோம். கணவன் மனைவியை பற்றி கூறும்போது ஆதம் அவ்வாவை பற்றி சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் சாரா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி, இப்ராஹிம் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அவருடைய மனைவியரை பற்றியும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போல் தந்தை மகன் உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லும்போது இப்ராஹிம் இஸ்மாயிலை பற்றி சொல்லி காட்டுகிறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுறான்? சொல்லி காட்டுகிறான். அதே போல் குர்ஆனில் இவர வாப்பா புள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பற்றி மட்டும் அல்லாஹ் பேசலை, பிரதர்ஸை பற்றி, அண்ணன் நம்பியை பற்றி என்ன பண்ணுறான்? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பேசுகிறான். மூசாவை பற்றியும் ஹாரூனை பற்றியும் பேசுகிறான். ஈசாவை பற்றியும் அவருடைய ஒன்றை விட்டு சகோதரர் யஹ்யாவை பற்றியும் பேசுகிறான். நல்ல விஷயங்களுக்கு மாத்திரமில்லை, பிரச்சனைகளுக்கும் குடும்பங்களுடைய வரலாற்றை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். தந்தைக்கும் மகனுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அவருடைய தந்தையும் ஆசரையும், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அவருடைய மகனையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஒரு தாயுடைய தவிப்பை கூறும்போது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யாரை? மூசாவுடைய தாயாரை சொல்லி காட்டுகிறான். அதே போல் ஈசாவுடைய தாயாரை சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படும் போது அதுக்கும் உதாரணமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய சகோதரரை பற்றியும் அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்வதை பார்க்கிறோம். இன்று இந்த வரலாறுகள் எல்லாம் குழந்தைகளுக்கு புரியக்கூடிய விதத்தில் என்ன, குழந்தை இலக்கியமாகவே இன்றைக்கு இஸ்லாமிய பதிப்பகங்களால் வெளியிட்டிருப்பதை பார்க்கிறோம். அவங்க நினச்சிட்டாங்க பொழுது நம்மளாம் படிச்சிட்டோம், சின்ன பசங்க மட்டும் படிக்கிறேன்னு நினச்சிட்டு போட்டாங்க பொழுது. ஆக்சுவலாக நம்மளும் படிக்கல, அதான் வேடிக்கை. நம்மளும் படிக்கல, நம்முடைய சிறார்களும் படிக்கவில்லை. நம்முடைய சிறார்கள் கதைன்ற பேரில் எதையோ படித்து கொண்டிருக்கிறார்கள். குறைந்தபட்சம் இதை நாம் கொடுத்தோம்னா, குர்ஆன் கூறக்கூடிய வரலாறுகளை அவர்களுக்கு படிக்க கொடுத்தோம் என்றால் என்ன, நாம் மாறாட்டி கூட ஒருவேளை அல்லாஹ் நான் என்ன பண்ணலாம், அடுத்த தலைமுறை நல்ல தலைமுறையாக மாறலாம். சில அதையாவது செய்வோமா? நல்ல, அதாவது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் வேடிக்கையாக சொல்லுவாங்க, பப்ளிகேஷன் நடத்துறது வந்து கிட்டத்தட்ட தற்கொலை செய்கிற மாதிரியா. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அது ரொம்ப கடுமையான பொருளாதார பிரச்சனைகள் நிறைந்த ஒரு ஃபீல்டு. அப்போ அந்த மாதிரி நல்ல தரமான இஸ்லாமிய புத்தகங்களை போடுபவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? குறைந்தபட்சம் புக் ஃபேர்லாம் நடக்குது, எத்தனையோ நடக்குது, நம்ம என்ன பண்ணலாம்? அவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். ஏன்னா அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்? அந்த வரலாறுகளின் மூலமாக நாம் படிப்பினை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் குர்ஆனில் வந்து அல்லாஹ் தஆலா வந்து ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தையும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் அந்த வரலாற்றை பார்க்குறோம். அதாவது நபிமாருடைய வரலாற்றிலே நான் படித்த வரைக்கும் நபிமார்கள் என்பது அல்லாஹ்வால் இது ஒரு நபி என்று தேர்ந்தெடுக்கப்படுவது. ஒருவர் துவா கேட்டு ஒருவர் நபியாக ஆகியிருக்காருன்னா அது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமாக தான் இருக்க முடியும். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட போய் கேட்குறாங்க, என் குடும்பத்திலேருந்து ஒருவர் என்ன பண்ணு, எனக்கு உதவியாளராக நியமிப்பாயாக, ஹாரூனை நீ எனக்கு நியமிப்பாயாகன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நபியாக அனுப்புகிறான். அதே போல் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மீது கோபம் கொண்டு அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் மேலே போயிட்டு எல்லாம் சந்திச்சுட்டு வராங்க இல்லையா, அந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த சாமிரியின் மூலமாக அந்த மக்கள் வெளிக்கட்ட போது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூனுடைய தாடியை பிடித்திருக்கிறார்கள். அப்போ கூட ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க? என்னுடைய தாயின் மகனே, என்னுடைய தாடியை பிடித்திருக்காதீர். நம்மளாம் ஒரு தாய் பிள்ளைகள் அல்லவா, இந்த மாதிரி கோபப்படுறீங்களே. அங்கே கூட என்ன, அந்த அண்ணன் தம்பி உறவை, சகோதரர்களுடைய உறவை சிலாகிப்பதை பார்க்கிறோம். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை புரட்டி பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை புரட்டி பார்த்தீங்கன்னா, அவங்க வாப்பாவை இழந்தபோது பாட்டனாருடைய பாதுகாப்பிலே இருந்தபோது ஒரு பேரனாக எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு பேரனாக ரோல் மாடலாக இருந்தார்கள். அதே போல் உம்மா இறந்து 50 வருஷம் கழித்து தாயுடைய அடக்கத்தலத்துக்கு சென்று அழுதபோது ஒரு மகனாக, மனைவி கதீஜா ரலியல்லாஹு தஆலா இருந்தபோது சிறுமியான மகள் ஃபாத்திமாவை வளர்த்து எப்போது சந்தித்தாலும் நெற்றியில் முத்தமிட்டு வரவேற்று அலியை மனம் செய்து கொடுத்த போது ஒரு தந்தையாக, குடும்பத்தினுடைய எல்லா ரோல்களையும் என்ன பண்ணியிருக்காங்க? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிற மாதிரி அவங்க லக்கது காணலுக்கும் ஃபீ ரசூலுல்லாஹ், அவங்க மனிதனுடைய எல்லா நிலைகளுக்கும் தேவையான முன்மாதிரியாக
முழுமையான முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். அதே போல் மகளுக்கும் மருமகனுக்கும் இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது சமாதானம் செய்யக்கூடிய ஒரு நல்ல மாமனாராக, அதே போல் அலியுடைய தாயார் ஃபாத்திமா பின்த் அல் அசத் ரலியல்லாஹு தஆலா இறந்தபோது தம்முடைய தோல் துண்டியை என்ன பண்ணுறாங்க, கபனாக பொருத்தும் போது ஒரு நல்ல சம்பந்தியாக, இப்படியாக குடும்ப உறவுகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்கு ரசூலுல்லாஹ் வெறும் வாயால் சொல்லலை, அவங்க வாழ்க்கையிலேயே பல்வேறு உறவுகளில் என்ன பண்ணுறாங்க, நமக்கு வாழ்ந்து காட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மற்றும் சில அறிவிப்புகளை பார்க்குறோம். அவங்க மெஹ்ராஜுக்கு போயிட்டு வராங்க. மெஹ்ராஜுக்கு போயிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க, சொர்க்கத்திலே நான் ஹாரிஸா பின் நுஹ்மானுடைய கிராத்தை நான் கேட்டேன். சொர்க்கத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒரு சஹாபி ஹாரிஸா பின் நுஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கிராத்தை நான் சுவனத்தில் கேட்டேன். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறது ஒரு பக்கம், சொர்க்கத்தில் ஹாரிஸா பின் நுஹ்மானுடைய கிராத்தை கேட்டேன்கிறாங்க. எதற்காக என்று வினவப்பட்ட போது சொல்லுகிறார்கள், அவர் தன் தாய்க்கு செய்த பணிவிடையின் காரணத்தினால், அவங்க உம்மாவுக்கு செஞ்ச பணிவிடையின் காரணத்தினால் அந்த சஹாபி என்ன பண்ணுறாராம், சொர்க்கத்திலே கிராத் ஓதுகிறார். சொர்க்கத்திலே அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் என்ன பண்ணுறான், அவருக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னார்கள். அதே மிஹ்ராஜில் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலடி ஓசையும் சொர்க்கத்தில் கேட்டேன்னாங்க. அதுக்கு காரணம் சொன்னாங்க, தன்னுடைய கணவரோடு நல்ல முறையில் நடந்து கொண்டதால் என்ன இந்த பெண்ணுக்கு கிடைத்த கூலி அப்படின்றாங்க. அப்போ கணவரோடு நல்ல முறையில் நடந்து கொண்டதற்காக என்ன ஒரு பெண்ணுடைய காலடி ஓசையை ரசூலுல்லாஹ் என்ன பண்ணியிருக்காங்க, சொர்க்கத்தில் கேட்டிருக்கிறாங்க. அம்மாவுக்கு பணிவிடை செய்த காரணத்தினால ஒரு பிள்ளை கிராத் ஓதுவதை சொர்க்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறார்கள் என்று கேட்டால், அப்போ குடும்ப உறவுகளுக்கு இஸ்லாம் எந்த அளவு முக்கியத்துவம் தருகிறது என்பதை நம்ம என்ன பண்ண முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த குடும்ப உறவுகளுடைய முக்கியத்துவத்தை நம்ம உணர்ந்து கொண்டோம். இப்போ இந்த வீட்டை நாம் சூனமாக மாற்ற வேண்டும் என்றால் நாம் பயன்படுத்த வேண்டிய முதல் திறவுகோல், முதல் சாவி என்னன்னு கேட்டிங்கன்னா விட்டு கொடுக்க வேண்டும். தமிழில் சொல்லுவாங்க, விட்டு கொடுப்போம் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறோம் விட்டு கொடுப்பதில்லை. நாங்கள் அது வந்து யதார்த்தமான ஒரு விஷயம். விட்டு கொடுப்பவர்களுக்கு நிச்சயமாக இம்மையிலும் நஷ்டமில்லை, மறுமையிலும் நஷ்டமில்லை. ஒருவேளை இம்மையில் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் அதற்கான கூலியை என்ன பண்ணுவோம், அல்லாஹ் தஆலா மறுமையிலே தருவான். இன்றைக்கு ஒரு மெயிலில் ஒரு சம்பவம் ஒன்று வந்திருந்தது. அது கரெக்டாக இன்றைய உரைக்கு பொருத்தமாக இருந்ததுனால அதை சொல்கிறேன். விட்டு கொடுத்தலை பற்றி வந்தது. அதாவது வலீத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கார் மெக்கானிக், எல்லாருக்கும் எந்த உதவி கேட்டாலும் செய்யக்கூடியவர். அவருடைய தொழிலே என்ன காரை ரிப்பேர் செய்வது தான். அவர் ஒரு இடத்துக்கு போயிருக்கும்போது ஆள் அரவுமே இல்லாத ஒரு இடம், ஒரு பாலைவனம் மாதிரி ஒரு இடம்னு வச்சிங்களேன், அந்த மாதிரி இடம். அங்கே ஒரு வயதான பெண்மணி தன்னுடைய காரை வைத்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். அவர் பார்க்குறது புரிஞ்சு போச்சு, அந்த பெண்ணுடைய காரில் என்ன இருக்குது, ஏதோ பிரச்சனை இருக்குது, அந்த பெண்ணுக்கு வந்து காரை ரிப்பேர் செய்ய தெரியல, அதனால தான் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு அவராக இறங்கி போய் கேட்குறாரு, என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை நான் வந்து சரி பண்ணுறேன், அது வரைக்கும் என்னுடைய காரில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அமர்ந்துருங்கள் கொஞ்சம், நீங்கள் ஏன்னா குளிரான டைம் அது, மேபி இன்னும் இந்த டைமான்னு வச்சிங்களேன், நீங்கள் காரில் போய் உட்காந்துருங்க, நான் ரிப்பேர் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவர் அந்த காரை ரிப்பேர் பண்ணுறார். ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டா இப்போ கார் ஓகே ஆகிடுச்சு நீங்கள் போங்க அப்படின்னோடனே அவங்க ஒரு $50 தராங்க, இந்தாங்க நீங்கள் காரை வந்து ரிப்பேர் செஞ்சதுக்காக நீங்கள் வச்சிங்க. சொல்கிறார், இல்லை என்னுடைய தொழில் இது தான், இப்போ நான் செஞ்சது உங்களுக்கு உதவி செய்யணுங்கிற அடிப்படையில் செஞ்சேன், எனக்கு இது பணம் வேணாம் அப்படிங்கிறார். இல்லை நீங்கள் இதை வாங்கித்தான் ஆகணும், அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க, வற்புறுத்துகிறாங்க. சரி நீங்கள் கொடுத்து தான் ஆகணும்னா உங்களுக்கு நான் வேறு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன், இப்போ நீங்கள் கஷ்டத்தில் இருக்குள்ள நான் உதவி செஞ்சேன் இல்லையா, இதே போல் நீங்கள் யாரையாவது கஷ்டத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிடுறார். அந்த பெண்மணி அந்த காரை ஓட்டிகிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போகிறாங்க. அங்கே சர்வ் பண்ண வந்தவங்க ரொம்ப ஒரு 8 மாத கர்ப்பிணி, ஏதோ குடும்ப சூழல் பழகுது, அதனால் அந்த ஹோட்டலை வந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஹோட்டலில் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்கான உணவு வகையெல்லாம் கொடுத்து விட்டு பில் கொடுத்துட்டு போகிறாங்க. இவங்க $100 தராங்க. இவங்க போய் அந்த $100 $20 தான் சாப்பிட்ருக்காங்க. மீதி $80 வாங்கிட்டு வரதுக்காக போகிறாங்க. இவங்க விறுவிறுன்னு போய் அந்த ரிசப்ஷனில் போய் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணுறாங்க, எஸ்கேப் ஆயிடுறாங்க சாப்பிட்டவங்க. அங்கே இங்கே வந்து பார்க்குறாங்க, இங்கே ஆளை காணோன்னு இவங்களை காணோம். அந்த இடத்துல ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. நான் காலையில் ஒருத்தவரை பார்த்தேன், அவர் சொன்னபடி
நீ அதற்கு தகுதியானவர் என்று தெரிந்தது, அதனால் நீ இந்த டிப்ஸை நீனே வச்சுக்கோ அப்படின்றாங்க. அந்த மேலும் அந்த பேப்பர் கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு $400 இருக்குது. சரின்ட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க, $480 எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன பிறகு அவங்க கணவர் வேலை முடிச்சுட்டு வராரு. அவங்க கணவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த ஆப்ரேஷன் செலவுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுருந்தீங்களா, அல்லாவா வந்து கொடுத்துருக்குறான், நீங்கள் இனிமேல் இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை மிஸ்டர் வலீத் அப்படிங்கிறாங்க. இந்த வலீத் யார் தெரியுதா? அவர் தான் அந்த காரை ரிப்பேர் பண்ணவர். சில போது இப்படியும் நடக்கலாம். இப்படி நடக்காட்டி கூட எல்லாம் என்ன பண்ணுவான், உங்களுக்கு அதற்கான கூலியை ஏன்னா ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் முழுமையாக எங்கே எதிர்பார்க்குறோம், மறுமையில் உங்களுக்கு தருவான். அப்போ இந்த மாதிரி இன்றைய குடும்பங்களில், உண்மையில் நம்முடைய குடும்பங்களில் கணவனும் மனைவியும் இல்லை பிள்ளைகளும் பெற்றோரும் உண்மையில் விட்டு கொடுத்து தான் இருக்கிறோம் என்று கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட குடும்பமாக நம்முடைய குடும்பங்கள் இருந்தால் உண்மையில் என்ன பண்ணணும், நம்ம அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை நாம் நன்றி கூற வேண்டும். அதனால் இன்றைக்கி எத்தனை குடும்பங்களில் பிள்ளைகளை வந்து எதற்கெடுத்தாலும் நொய்யின்னு என்ன ஒரு அன்பு என்பதற்கான அடையாளமே இல்லாமல் என்ன மிரட்டக்கூடிய துணியிலே இன்றைக்கு வந்து பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய மக்களை நாம் பார்க்கிறோம். எங்கே உங்கள்கிட்ட பிள்ளைகள்கிட்ட இந்த அன்பு போனது? மனைவிகளை பிள்ளைகளின் முன்னாலே அடிக்கக்கூடிய கணவன்மார்களை நாம் பார்த்து கேட்கிறோம், எங்கே உங்களுக்கு அன்பு போனது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த வழிமுறையாக இது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் வருது, மற்றதெல்லாம் ஹதீஸை கரெக்டாக கடைப்பிடிப்போம், நமக்கு சாதகமான விஷயங்கள்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லி கேட்டுறாங்க. அவங்களுக்கு உணவு வைக்கப்பட்டால் பிடித்தால் சாப்பிடுவார்கள், இல்லை என்றால் மௌனமாக இருந்து விடுவார்கள். நம்ம போல் 2 சிட்டிக்கு உப்பு குறைந்ததற்காக தட்டு பறப்பதெல்லாம் நம் சஹாபாக்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது, நம்ம வந்து பார்க்கவே முடியாது. ஒரு லைஃபான ஹதீஸ்கள் கூட, சையான ஹதீஸ்கள் கூட வேணாம், எனக்கு தெரிஞ்சு ஒரு லைஃபான ஹதீஸ்கள் கூட என்ன இல்லை, ஒரு சாப்பாட்டில் உப்பு குறைஞ்சதுக்காக இல்லை டீயில் சுகர் அதிகமானதுக்காக டீ கப்புகள் உடைந்தன அப்படின்லாம் நம்ம என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. பிள்ளைகளுக்கு முன்னாலே இன்றைக்கி என்ன பண்ணுறோம், எத்தனையோ குடும்பங்களில் பெற்றோர்கள் சண்டை போட்டுக் கொள்வதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட குடும்பங்களில் வளரக்கூடிய பிள்ளைகள் பெரும்பாலும் குற்றவாளிகளாக மாறக்கூடிய சூழல்கள் இருப்பதை இன்றைய ஆய்வு முடிவுகள் என உணர்த்துகின்றன. ஆனால் இதில் பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் குரானை திறந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, குரானில் எங்கெல்லாம் அல்லாஹ்வுல குடும்பங்களை பற்றி பேசுகிறானோ அந்த இடங்கள்லாம் அன்பை பற்றி பேசுகிறான். குடும்பங்கள்ன்ற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் அன்பும் அருளையை பற்றி பேசுகிறான். 30 அத்தியாயத்துடைய 21 வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், மேலும் உங்களுக்கிடையே அவன்தான் அன்பையும் கருணையும் தோற்றுவித்தான். இன்னொரு இடத்துல பெற்றோர் பிள்ளைகளை பற்றி பேசும்போது, மேலும் நீர் இறைஞ்சிய வண்ணம் இருப்பீராக, என் இறைவா சிறு வயதில் எவ்வாறு என்னை இவர்கள் கருணையுடனும் பாசத்துடனும் வளர்த்தார்களோ அவ்வாறு இவர்கள் மீது நீ கருணை புரிவாயாக என்று குடும்பத்தை பற்றி பேசக்கூடிய இடங்கள்லாம் அன்பையும் கருணையும் பற்றி பேசக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்கிறோம். அதே போல் குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் கூட கணவன் மனைவி ஆலோசனை செய்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வலியுறுத்துகிறான். பால் குடி மறக்கடிக்கிற விஷயம் இருக்குதுல்ல, அதில் கூட அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் இருவரும் உங்களுடைய ஆலோசனை அடிப்படையில் அதை நிறுத்திவிட கருதினால் உங்கள் மீது என்ன இல்லை, குற்றம் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், 2 பேரும் எதுக்கு எடுத்தாலும் ஷூரா செய்ய வேண்டும். முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஆலோசனை செய்வது முஸ்லீம்களுடைய குணமாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால்தான் இப்படி சொன்னார்கள், எந்த ஒரு மூமினான கணவனும் தன்னுடைய மனைவியை கோபப்பட்டு பிரிந்து விட வேண்டாம். அவளுடைய ஒரு குணம் உங்களுக்கு வெறுப்படைய செய்தாலும் இன்னொரு குணம் என்ன பண்ணும், உங்களை திருப்தி உரை செய்யும். அப்போ ஒரு பெண் என்பவள் மலக்கு கிடையாது. நாம் நினைக்கிற மாதிரி ஐடியலாக 100% இருக்கணும் என்று நாம் எதிர்பார்க்கவும் முடியாது. அப்போ ஒரு குணத்துக்காக என்ன பண்ணுறாதீங்க, நீங்கள் வெறுத்து விடாதீர்கள். அவருடைய வேறொரு குணம் என்ன பண்ணோம், உங்களுக்கு பிடிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்லி காட்டுறாங்க. ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டுக்கு ஒருவர் வரார். எதுக்காக வராருன்னா, கலீஃபாவாக இருக்கும்போது அவருடைய ஒய்ஃப் மேலே கோவப்பட்டுட்டு இவன் எனக்கு வேணாம், நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறதுக்காக, தலாக் சொல்ல போகிறேன்னு சொல்கிறதுக்காக உமர் ரலியல்லாஹு வரார். உமர் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு வந்தீங்கன்னா உமர் ரலியல்லாஹு சத்தத்தையே காணோம், பொன்னாடி சத்தம் வேகமாக கேட்குது. இவருக்கு என்னடா, நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி வந்து பார்த்தா இங்கே நிலைமை உல்ட்டாவாக இருக்குது, இதுக்கு நம்ம விட பரவாயில்லைன்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் பேக்காக வர்றார். அவரை பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு கேட்குறாங்க, என் மனைவியின் ஆடைகளை துவைக்கிறாள், அது அவள் மீது கடமை இல்லை. என் குழந்தைகளை கவனிக்கிறாள், அது அவள் மீது கடமை இல்லை.
எனக்கு உணவு சமைத்து தருகிறாள், அவள் மீது அது கடமை இல்லை. இவற்றையெல்லாம் கடமை இல்லாமலே அவள் செய்யும்போது அவள் உயர்த்தும் சப்தத்தை நான் பொறுத்து கொள்ளக்கூடாதா? சகோதரரை, வீடு என்பது அன்பால் தானே கட்டப்படுகிறது என்பதாக உமர் ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்க? நம்ம உமர் ரலியல்லாஹு நம்ம எப்படி தான் பார்த்து பழகியிருக்கிறோம். கடுமையானவர், கோபமானவர், வீரமானவர். அந்த உமர் தான் எப்படி இருக்கிறாங்க? மனைவியோடு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எவ்வளோ லாவகமாக கையாளுகிறார்கள் என்பதை நாம் இந்த விஷயத்திலே பார்க்கிறோம். அடுத்தபடியாக இந்த விட்டு கொடுத்தல் என்பது சொல்கிறதுக்கெலாம் ஈஸி பாய், நீங்கள் பயன் பண்ணிட்டு போயிடுவீங்க, ஆனால் ப்ராக்டிக்கலாக அது முடியுமா அப்படின்றது வந்து நிறைய பேர் கேட்போம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றிலே ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. அந்த விஷயத்தை சொல்லி இன்றைய உரையை நாம் முடிப்போம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரி ஒரு விட்டு கொடுத்தல் என்ன பண்ணியிருக்கு, நடந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கும்போது அவங்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உணவு சமைக்கக்கூடிய வேலையில் இருக்கிறாங்க. அப்போது பார்த்து ரசூலுல்லாஹ் வீட்டில் சஹாபாக்கெல்லாம் இருக்கிறாங்க. சஹாபாக்களுக்கு சேர்த்து என்ன பண்ணுறாங்க, உணவு தயாரிக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய இன்னொரு மனைவி ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா வீட்டிலேருந்து ரசூலுல்லாஹ்க்கு என்ன வருது, சாப்பாடு வருது. இதை பார்த்தோன்னே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுக்கு ரோஷத்தில் கோபம் வந்துடுது. வேகமாக வந்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா வீட்டில் அந்த சட்டியை வாங்கி தூக்கி போட்டு உடைச்சிடுறாங்க. இது யார் முன்னாடி நடக்குது? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் இருக்கக்குள்ள. இதை கொஞ்சம் நம்ம வீட்டில் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். உடைக்கலாம் வேணாம், உடைக்கிறேன்னு சொன்னாலே அங்கே அவங்களுக்கு பல்லுலாம் உடஞ்சிரும். நம்மளை இஸ்லாமிய கணவர்கள், இஸ்லாமிய கணவன் நம்ம எப்படி நினச்சிருக்கோம், அட்டைக்கு ஒடுக்கி அப்படியே குரலை அப்படியே அமுக்கிடணும். என்ன ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா போதும் மிரட்டுறதுக்கு ஒரு ஆயுதம் வச்சுருப்போம். இந்த மாதிரிலாம் பண்ணால் நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறேன். ரெண்டாவது கல்யாணங்கிறது நம்ம வந்துட்டு பூச்சாண்டியாக வச்சுருக்கிறோம். என்ன இந்த மாதிரி இதுதான் இஸ்லாமிய கணவன் என்று நாம் விளங்கி வச்சுருக்கிறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் அவர்களுடைய சஹாபாக்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்னொரு மனைவி வீட்டிலேருந்து வந்த சட்டியை அந்த இது குழம்போ ஏதோ சம்திங் எல்லோரும் முடிவு என்ன பண்ணிடுறாங்க, போட்டு உடச்சிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, கோபலாம் பண்ணல. அந்த சட்டியின் அருகில் வந்து உடைந்த துண்டுகளை ஒரு கையில் பொறுக்கி எடுத்து சிரித்தவாறே சொன்னார்கள் தம்முடைய சஹாபாக்களிடத்திலே, உங்கள் தாய்க்கு ரோஷம் வந்து விட்டது என்று சொல்லி அந்த உடைந்த பாத்திரத்துக்கு பகரமாக ஆயிஷாவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பாத்திரத்தை ஹப்சாவுக்கு கொடுங்கள் என்று சிரித்து கொண்டே ஒரு மிகப்பெரிய, இது வந்து ஒரு ஈராக் வாரை விட ஒரு மிகப்பெரிய விளைவுகளை நம்முடைய வீட்டில் இது நடந்தால் ஏற்படுத்தியிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனையை சிம்பிளாக ஒரு சின்ன விட்டு கொடுத்தல் மூலமாக யார் எல்லாருக்கும் முன்மாதிரியாக வந்தவர்கள் மிகப்பெரிய இறை தூதர். ஏன்னா அவங்க வந்து எதை வேணால் செஞ்சிருக்கலாம். அப்படிப்பட்ட இறை தூதர் மிக லாவகமாக அந்த பிரச்சனையை விட்டு கொடுத்தல் மூலமாக என்ன பண்ணுறாங்க, அந்த பிரச்சனையை சரி செய்கிறார்கள். ஏன்னா தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. எல்லாருடைய கெட்ட விஷயங்களே நான் பார்த்து கொண்டிருந்தால், எல்லாருடைய தப்பான விஷயங்களே பார்த்து கொண்டிருந்தால் நம்ம உலகத்தில் யார் கூட பேசக்கூட முடியாது, யார் கூட நம்ம வந்து என்ன உறவாடவே முடியாது. இன்றைக்கி ஊருக்கு போகிறாங்க, போயிட்டு வராங்க, அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில் 10 வருஷமாக 20 வருஷமாக பகைமைகள், பெருமையாக வேறு சொல்கிறாங்க. நான் என் தம்பியை பார்த்தேன், அவனை பள்ளியில் வந்து நானும் பார்த்தேன். யார் பேசுனீங்க? நாங்கள் 2 பேரும் பேசலைல்ல, அவனில் வந்து பேசணும், அவன் பேசலை, நான் எதுக்கு பேசணும்? ஏன்பா இப்படி பண்ணுறீங்க? அவனுக்கு ஈகோ இருக்குல்ல, எனக்கும் இருக்குது.